அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அல்லாஹுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜை முழுமையாக்க முடியாவிட்டால் ஹத்யூ என்னும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவைகளில் உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாகும். தவிர அந்த ஹத்யூக்கள் தாம் செல்ல வேண்டிய மக்காவிலுள்ள ஹரம் என்னும் இடத்தை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். ஆயினும் இஹ்ராம் கட்டிய உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன் புண் வலி ஆகியவற்றால் இடையூறு உள்ளவராகவோ இருந்து முடி இறக்கிக் கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் 3 நோன்புகள் நோற்கவும் அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும் அல்லது ஓர் ஆடு குர்பானி கொடுக்கவும். மேலும் இஹ்ராம் அணிந்து நீங்கள் எவ்வித தடையுமில்லாது ஹஜ்ஜு செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பின் உங்களில் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் அதற்கு பரிகாரமாக ஹத்யூக்களில் இயன்றதை கொடுக்கவும். ஆனால் ஹத்யூக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3ம் தன் இருப்பிடம் திரும்பிய பின் 7ம் ஆக முழுமையாக 10 நாட்கள் நோன்பு நோற்கவும். தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இவ்வுரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு அதற்கென குறிப்பிட்ட ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில்தான். ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன்மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜு மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்சொல் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பயணத்தின் போது நீங்கள் தொழில் செய்து உங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் லாபத்தை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஷருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்த பொழுது உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ரு செய்யுங்கள்.